சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு தான். வாந்தி, வாய்க்கசப்பு, வயிறு மந்தமாக இருக்கிறதுக்கு இஞ்சி மரப்பா சாப்பிட்றது பழக்கம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா பண்டிகை கால பலகாரங்கள் சாப்பிட்றதுல ஏற்படுற அஜீரணத்திலிருந்து விடுபடலாம். வாங்க இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது இஞ்சி மரப்பா. இஞ்சி நல்லா பிஞ்சு இஞ்சாக இருக்கணும். சுத்தமாக தோலை எடுத்துட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக இதில் அரைஞ்சி கப்பால் ஒரு கப்பு வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா நைவாக அரைச்சிக்கணும். இந்த இஞ்சி காரம் நிறைய இருக்குங்கிறதுனால ஒரே ஒரு கல் உப்பு கல் போட்டுக்கலாம். நிறைய வேணால் இது போகும், கொஞ்சம் தான் போடணும். இது போகும். இந்த இஞ்சி துண்டு இல்லாமல் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சிக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இஞ்சி ஒரு கப்பு வச்சுருந்தோம். அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கிறோம். ஒரு கப்பு ஜீனி போட்டு கம்பி பாவாக காய்ச்சிக்கிறோம். இஞ்சி அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா தான் கொஞ்சம் நைஸாக அரைக்க வருது. ஆனால் துண்டு இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கணும். ஜீனி பாகு நல்லா கம்பி பதம் வரணும், லைட்டான கம்பி பதம் வரணும். இந்த பாத்தில் இருக்கும்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி விழுத இதில் சேர்த்துக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கணும். கட்டி இட்டி போடாமல் நல்லா கிண்டிக்கணும். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிட்டு கொத்தராவி இருக்கும். இது ஒரு 2 ஏலக்காய் பொடிச்ச தூள். இஞ்சி விழுது போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது அது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு நிறைய நெய் வேணாம், ஒரு 2 ஸ்பூன் பசு நெய். ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன். ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெய்யை விட்டு அந்த தட்டை நல்லா ஃபுல்லாக தடவிக்கணும். இந்த பாகுதோ பாருங்க, இது நல்லா பொங்கி வருது. இப்போ பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி இந்த நெய் தடவின பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கணும். தட்டில் ஊற்றி சமமாக சரி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே விட்டு நல்லா சமம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷமாவது ஆறணும். ஆறினத்துக்கு அப்புறமா துண்டு போட்டுக்கலாம். நைஸ் கத்தியில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா பதத்தில் கேக் போட்டாச்சு. இது அப்படியே என்ன செய்யணும், நல்லா கேக்கை நல்லா அழுத்தமாக போட்டுட்டு இது அப்படியே ஒரு தட்டை வச்சு அப்படியே உள்ளார எல்லாம் விழுந்துடும். இது ரொம்பவும் ஈஸியான இந்த இஞ்சி மரப்பாவை நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.